அண்மைச் செய்தி. நெல்லை மாவட்டம் பத்தமடை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பள்ளி மாணவி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இரண்டாவது மாடியிலிருந்து குதித்ததில் பள்ளி மாணவியின் இரு கால் மூட்டுகளும் உடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காதலனுடன் பள்ளி மாணவி சென்றது குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணைக்காக அழைத்துச் சென்ற போது இந்த விபரீத செயலில் பள்ளி மாணவி ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது காயமடைந்திருக்கக்கூடிய மாணவி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டம் பத்தமடை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட பள்ளி மாணவி மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நெல்லையிலிருந்து செய்தியாளர் ஜான் பீட்டர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான் பீட்டர். பள்ளி மாணவி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் இரண்டாவது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவியின் உடல்நிலை எவ்வாறாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது வினோத், நெல்லை மாவட்டம் பத்தாமடை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட பள்ளி மாணவி ஒருவர் சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இரு கால்கள் முட்டுகளும் உடைந்த நிலையில் அவர் தற்போது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சேரன் மகதி காவல்துறை துணை சரக கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குட்பட்ட சேரன் மகாதேவி, பத்தாமடை, வீரநல்லூர், முக்குடல் மற்றும் சித்தமல்லி ஆகிய காவல் நிலைய பகுதிகளுக்கு உட்பட்ட பெண்கள் தொடர்பான வழக்குகள் பத்தாமடையில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் பத்தாமடை காவல் ஒரு பள்ளியுடன் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுள்ளார். பள்ளிக்கு சென்ற தனது மகளை காணவில்லை என கூறி அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து போலீசார் மாணவியை தேட தொடங்கினர். விசாரணையில் மாணவி தனது 40 வயது காதலனுடன் திருச்செந்தூருக்கு சென்றது தெரிய வந்தது. இதையறிந்த பெற்றோர் மற்றும் போலீசார் திருச்செந்தூருக்கு சென்று மாணவியை அழைத்து வந்துள்ளனர். காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது திரும்பி செல்ல மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மாணவி மைனர் என்பதாலும் கடந்த முறை இதேபோல் நடந்துள்ளதாகவும் மாணவியை ஒரு காப்பகத்தில் ஒப்படைக்கப்படும் இதனால் ஆத்திரமடைந்த மாணவி காவல் நிலையத்தின் முதல் தளத்தில் அமைந்துள்ள மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து கீழே குதித்து தற்கொலைக்கு வந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மாணவியின் 2 கால்களும் உடைந்த நிலையில் அவர் உடனடியாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காவல் நிலையங்களில் மரணங்கள் நிகழ்வது, போலீசார் தாக்குவதும் நடைபெற்ற அந்த சம்பவங்களில் தாக்கம் மாறுவதற்குள் காவல் நிலையத்திற்குள்ளேயே ஒரு பள்ளி மாணவி தற்கொலைக்கு முந்தைய விவகாரம் பல்வேறு பிரச்சனைகளையும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. அண்மை தகவலுக்கு நன்றி ஜான் பீட்டர்.